ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது கடையெல்லாம் கிடையாது, கூட்டு. இந்த கீரை வந்து என்ன கீரைனா மூக்கிரட்டை கீரை. இது எதுக்கு நல்லதுன்னா கிட்னி ஃபங்க்ஷனுக்கு, இந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரத்த விருத்திக்கு எல்லாத்துக்குமே இது பெனிஃபிட் நிறைய இருக்குது. மாதம் ஒரு தடவை இந்த கீரையை நான் செஞ்சு கொடுப்பேன் வீட்டுக்கு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து நல்லா இருக்கும் கூட்டு பண்ணிங்கன்னா. பார்க்கவே வந்து இதை ஆஞ்சி வச்சுட்டேன், அலசி வச்சுட்டேன். அதனால உங்களுக்கு இந்த கீரை முழுசாக என்னால் காமிக்க முடியல. இந்த கீரையை நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக நீங்கள் முருங்கைக்கீரை எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி தான் இருக்கும், கசப்பெல்லாம் இருக்காது. இதை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது வந்து மூக்கிரட்டை கீரை எடுத்துக்கோங்க, அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட போகிறோம். பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துக்க போகிறோம். ஏன்னா பாசிப்பருப்பு கூட்டு பண்ணாக்கா பாசிப்பருப்பு கண்டிப்பாக பாசிப்பருப்போ துவரம்பருப்போ கடலைப்பருப்போ எப்படி வேணாலும் எடுத்துங்க. கடலைப்பருப்பெல்லாம் குக்கரில் வச்சு மசிச்சுட்டு நீங்கள் இந்த கூட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. என்ன காரணம்னா, கூட்டுனாலே நம்ம சோம்போ ஜீரகமோ ஏதோ ஒன்று வாசனைக்கு நம்ம போடுவோம். அதனால் சோம்பும் தேங்காயும் வச்சு அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்க போகிறேன். இது மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தான் நீங்கள் போடணும், குழம்பு தூள் போடக்கூடாது. கூட்டுக்குன்னு சொல்லிட்டோம்னா வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம போடணும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். காஷ்மீரி சில்லியும் நீட்ட மிளகாவும் கலந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற தூள் வீட்டிலே தயார் பண்ணுறது. அதுக்கு கொஞ்சம் நம்ம வாசனைக்கு மஞ்சத்தூள் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல வதக்கி பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் அரைக்கிறது என்னன்னு காமிக்கிறேன். இப்போ தாளிக்கிறது போயிடலாம். பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், இதை சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பேருக்கு, ஏன்னா நம்ம தூள் போட போகிறோம். காரம் கீரையிலலாம் காரம் பார்த்து தான் போடணும். தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாயில் ஒன்று தான் எடுத்து பாதியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் துண்டு தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால பருப்போட வேக வைக்கட்டும் அப்படின்னு. குக்கர்லேயும் நீங்கள் வைக்கலாம். நான் வந்து எண்ணெய் சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக சரியா. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், தாளிச்சிட்டு எப்படி கூட்டு வந்து தாளிச்சிட்டு வரேன் எப்படி பண்ணணுன்ட்டு. தக்காளி வந்து நல்லா இப்படி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்கலாம். நம்ம கூட்டுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தே ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கனால போதும். நமக்கு நிறைய ஊற்றி தலைன்னு செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து தாளிச்சு வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து தாளிப்பு என்ன பண்ணுறோம், கடுகு. எனக்கு எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருச்சு, அதனால போட்டோடனே வெடிக்கு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. என்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நான் போட மாட்டேன், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன காரணம்னா, கருவேப்பிலை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கீரைக்கும் அதுக்கும் எடுத்து வச்சிடுறாங்க தெரியாமல். அதனால தான் அது அப்படியே போடுறதில்ல. இப்போ வந்து பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம், இப்போ தக்காளி. நான் இது வந்து பருப்பு வாங்கினோடனே, பாசிப்பருப்பு வாங்கினோடனே கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம அப்பப்போ பருப்பை கழுவிட்டே இருக்க முடியாது. அதனால கழுவி காய வச்சு டப்பாவில் எடுத்து வச்சிருவேன். வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு நல்லா காஞ்சிரும். அதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பருப்பை கழுவணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. அந்த நேரம் பருப்பை கழுவி வச்சு குக்கரில் வச்சுட்டு இல்லாமல் இப்படி போடலாம். தக்காளி வெங்காயம்லாம் வந்து வதங்கணும்னு இல்லை, அது கீரையோடய நல்லா வேகும், பருப்பும் வேகணும். அதனால நம்ம இந்த பருப்பை போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் ஊற்றிக்கிறேன். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம கீரை செய்ய போகிறோம், கீரை வந்து தண்ணி தாங்காது, பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும், மிளகாத்தூள் இப்போ சேர்த்துடக்கூடாது. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். பருப்பு வேகட்டும், நான் மூடி வச்சிருக்கேன். இப்போ அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். கூட்டுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் ஜீரகம் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய், தண்ணி ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும், நைஸாக அரைக்கணும்னு இல்லை. நம்ம எடுத்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும்.
இப்போ இதை அரைச்சிட்டேன். இப்போ அந்த பருப்பு வெந்தோடனே கீரை சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றும் போது நான் இப்போ காமிக்கிறேன். வதக்கி பருப்பு வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க பருப்பு பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல கீரை சேர்த்துக்கலாம். கூட்டுங்கிறதுனால தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த கீரை வேகும் போதே சுருங்கிடும். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அந்த கீரை கிடைக்க மாட்டேங்குது. எப்பயாதான் அந்த கீரைக்காரமா எடுத்துட்டு வருவாங்க. நம்ம சொல்லி வச்சு வாங்கணும். அவங்க நேற்று கொடுத்தாங்க, நான் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். வாங்கினோடனே செஞ்சிருங்க. இப்படி கிளறி விட்டுட்டு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்ற வேண்டாம். கீரை வெந்தப்புறம் நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கீரை வேகட்டும். இப்போ கீரை பாருங்க, கீரையும் பருப்புமே நல்லா வெந்துச்சு. பருப்பு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை. பாதி வேக்காட்லேயே நீங்கள் கீரை சேர்த்துடலாம். ஏன்னா பருப்போட கீரையும் சேர்ந்து நல்லா வெந்துடும். பருப்பு வந்து இன்னும் அதிகம் போட்டுக்கணும்னா கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு கூட்டுக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, கூட்டுக்கெலாம் தாங்காது. கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டுட்டோம். இப்போ உப்பு மட்டும்தான் சேர்க்குறோம். எந்த கீரைக்குமே உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரைங்கெல்லாம் உப்பு கரிச்சி கொடுத்துரும் டக்குன்னு. அப்பெல்லாம் வந்து 2 கல் உப்பு போடு, 3 கல் உப்பு போடுன்னுவாங்க எங்கள் பாட்டிலாம். அது மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். தேங்காயில் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால இதில் தண்ணி டக்குன்னு சேர்த்துறாதீங்க, பார்த்துக்கிட்டு சேருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் போடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. கூட்டுனா நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட தான் வச்சுருக்கோம். சாதத்துலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆனால் தொட்டுட்டு சாப்பிடும்போது நம்ம இந்த கன்சிடென்சி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி தாராளமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் இலையிலையோ தட்டிலையோ வைக்கும்போது தண்ணி ஓடும். அந்த சத்தெல்லாம் அதில் போய் வீணாக போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தலை வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கீரை வந்து தலைன்னு கூட்டுனாலே தலைன்னு தான் இருக்கும். இதை சத்தை மூடி போடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வாசனையா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டா போதும். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பருப்பு வெந்து அப்புறம் கீரை போட்டு அதுக்கப்புறம் அதை ரொம்ப கொலைய விடுறத இந்த மாதிரி நீங்கள் ஈஸி மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கூட்டும் நல்லாயிருக்கும். இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. மாதம் ஒரு வாட்டி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.